எல்லா நபிமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து எல்லாமே எங்கட பரம்பரை எங்கட வம்சத்துல வந்தவங்க. கடைசி நபி எங்கட வம்சத்துல அனுப்பல்ல. கோபம் வந்துட்டு 4 முறை எங்கட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கொல்றதுக்கு ட்ரை பண்ணினாங்க. ஒன்று ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா, சாதியா ரலியல்லாஹு அன்ஹா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام الأتمان الأكملان الأطهران على سيدنا وحبيبنا وشفينا ومولانا محمد النبي الكريم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. உறவுகளே, இந்த உலகத்தில் பேசு பொருளாக பேசப்படக்கூடிய கிட்டத்தட்ட 2 மாதங்களாக பேசப்படக்கூடிய ஒரு பேசு பொருள் தான், ஒரு தலைப்பு தான் பலஸ்தீனத்தில் உள்ள கஸாவுடைய மக்களுடைய விவகாரம். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, உண்மையில் யூதர்கள் இவர்கள் யார்? நசாராக்கள் என்றால் யாரு? சியோனிசவாதிகள் என்றால் யாரு? யூதர்களும் நசாராக்களும் அவர்கள் இஸ்லாமியர்களா? இவர்களுடைய பரம்பரை என்ன? ஏன் பலஸ்தீனத்தை முழுமையாக இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டுடைய அடையாளமாக மாற்றுறதுக்கு ஏன் இவ்வளவு பெரிய போர்கள் புரிகிறார்கள்? ஏன் இந்த போர் நடக்குது? அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இதற்கு முன்னால பயான்கள்லையும் பல தலைப்புகள்ல பேசிப்பாங்க. இன்னைக்கு நாங்க விளங்கணும் ஒரு விஷயம் என்னென்றா, நான் அந்நிய மக்களோட வேலை செய்யக்கூடியவன் என்றதுனால இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு எங்களுடைய இஸ்லாமியர்களை பற்றி ஒரு தவறாக பேச ஆரம்பிச்சாங்க. அதாவது ஏதோ பலஸ்தீன முஸ்லிம்கள், கஸாவுடைய முஸ்லிம்கள் தான் யூதர்களை கொண்டு இஸ்ரேலை பிடிக்க போற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, வந்திருக்கக்கூடிய இன்னைக்கு நிறைய பேர் அப்படியான கருத்துக்களை வெளியிடக்கூடிய நேரத்தில் நிறைய பேர் சொல்றது என்ன, அவங்க துவேஷம் தானே, ஃபீ குலூபிஹிம் மரல். அது ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆன்ல எப்பயோ சொல்லிட்டார், அது ஒரு நோய். ஃபஸாதஹுமுல்லாஹு மரலா. இப்படியான நிகழ்வுகளை முஸ்லிம்களுக்கு ஏதாலும் நடக்க கொள்ள ஃபஸாதஹுமுல்லாஹு மரலா, அது கொஞ்சம் கூடும். மேலான சகோதரர்களே, ஈமானுடைய மருந்தை தவிர வேற ஏதாலையும் அந்த நோயை சுகமாக்கலாம். அது இல்ல எங்கட பாயிண்ட். எங்கட பாயிண்ட் வரலாற பேசி காட்டணும், எடுத்து காட்டணும். வரலாறு தெரிஞ்சாதான் எடுத்து காட்டணும். வரலாறு சொல்றதுக்கு ஒரு கருத்தரங்க, ஒரு கான்ஃபரன்ஸ ஏற்பாடு செஞ்சா வரக்கூடியவங்க தேவையுடைய விரல் வெட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் அதுக்கும் வராங்க. ஒரு அழகான சந்தர்ப்பம் ஜும்மாவுடைய சந்தர்ப்பம். ஏன் கடைசி நேரத்துல சரி பள்ளிக்கு வந்து சேருவாங்க. மேலான சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பம் அதுவும் குறுகிய நேரம், அதுலயும் வந்து தூங்கிட்டு என்று சொன்னா வரலாறு இங்க படிக்கிறது, வரலாறு இங்க படிக்கிறது. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு எங்கட போன்ல மாஷா அல்லாஹ் என்று சொல்லி எத்தனையோ டாக்குமெண்ட்கள் இருக்குது. எல்லா விஷயங்களும் மீக்கி போன்ல, எங்கட யாருடையாலும் போன்ல எத்தனை பேர் போன்ல இருக்கு. 1947ஆம் ஆண்டு நேஷனல் ஜியோகிராபிக்கால வெளியிட்ட உலக வரைபடம், என்ன உலக வரைபடம், இந்த பிக்சர் எத்தனை பேர் போன்ல இருக்கு. இன்னைக்கு நான் இந்த அந்நியங்களோட பேசக்கொள்ள அவங்களுக்கு நான் மிச்சம் வரலாறு சொல்ல முன்னால இந்த போட்டோவை இமேஜ் எடுத்து காட்டினேன். இத பாருங்க, என்ன இமேஜ்? 1947 உலக வரைபடத்தை வரைஞ்ச என்னது அந்த ஹரீதா, வேர்ல்ட் மேப். அதுல என்னைக்கு இஸ்ரேல் என்ற ஒரு நாடே இல்ல. 1947க்கு முன்னால இஸ்ரேல் என்ற ஒரு நாடே இல்ல. எப்ப உருவாகிச்சு? மேலான சகோதரர்களே, 1897ல பிரிட்டன்ல இருந்து குறிப்பிட்ட 200 பேர் இந்த பலஸ்தீன பூமிய இஸ்ரேல பூமியாக மாற்றணும், யூதர்களுடைய நாடாக மாற்றணுமே. உலகத்துல யூதருக்கென்று ஒரு நாடு கிடையாது. மேலான சகோதரர்களே, மாற்றணும் என்று கொண்டு வந்த கொள்கைக்கு பேர் தான் சியோனிச கொள்கை, சியோனிசவாதம். மேலான சகோதரர்களே, சரி, அதற்கு வர முன்னால
இப்ப இந்த பிக்சரை காட்டின உடனே விளங்கி கொண்டாங்க என்ன, இப்ப இஸ்ரேல் தான் பலஸ்தீன மக்களுக்கு அநியாயம் செய்யுது. ஓ உண்மை அப்படி வரலாறு இருக்குது. இத நான் சொல்லல, ரப்பு சொல்றான், எங்கட ரப்பு சொல்றான், வரலாறுகளை எடுத்து சொல்லுங்க, லஅல்லஹும் யதஃபக்கரூன், அவங்க சிந்திக்கலாம். அது இப்படி ஒரு வரலாறு இருக்கு. மேலான சகோதரர்களே, எங்களுக்கு தரப்பட்ட மிகப்பெரிய ஒரு அருள் வேதம் தான் குர்ஆன். இந்த குர்ஆன்ல 6000 சொச்சம் வசனங்கள்ல 1600 வசனங்கள்ல அல்லாஹ் சம்பவங்களை பேசுறார், சரித்திரங்களை பேசுறார், வரலாறுகளை பேசுறார். ஏன் அயில மக்கள் இப்படி ஒன்று இருக்குது, இப்படி ஒரு வரலாறு இருக்குது என்று விளங்கிக் கொள்வாங்க. மேலான சகோதரர்களே, இந்த யூதர்கள் யார்? எங்களுக்கு தெரியும், நபியுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவங்களுக்கு 2 மகன்மார், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் முடிச்சு அவங்களுக்கு 12 ஆம்பளை புள்ளைகள் கிடைக்குது. அந்த 12 ஆம்பளை புள்ளைகள ஒரு புள்ளையோட பேர் நாபித். இந்த நாபித் என்பவர் எங்கட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 28வது அப்பா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்றது அபுல் அம்பியா, நபிமார்களுடைய வாப்பா. ஏனென்றா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வம்சத்தால தான் அரபிகள் உருவாகுறாங்க, இங்கல நசாராக்கள் உருவாகுறாங்க, இங்கால யூதர்கள் உருவாகுறாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அடுத்த சைடுல இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 புள்ளை, ரெட்ட புள்ள கிடைக்குது. யாரு? ஈஸ் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போறேன். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 4 திருமணம், 12 ஆம்பளை புள்ளை, ஒரு பொம்பளை புள்ள. இந்த 12 ஆம்பளை புள்ளைல ஒரு மனைவிக்கு கிடைச்ச புள்ளத்தான் நபியுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் புன்யாமீனும். மற்ற 3 மனைவிக்கு கிடைச்சவங்க தான் மற்ற 11 பிள்ளைகள் பொம்பளை புள்ளையோட சேர்த்து. மேலான சகோதரர்களே, இந்த அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த 12 ஆம்பளை புள்ளைகளுக்கு தான் குர்ஆன் சொல்லுது அஸ்பாத். இஸ்லாமிய உறவுகளே, இப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் நபியுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேர் இன்னொரு பேர் என்ன? இஸ்ராயேல். இந்த இஸ்ராயேல் பேர் வச்சுக்கிறாங்க தானே, அது யாருடைய பேர்? நபினா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்ப நபி, யூதர்களுடைய ஆரம்ப நபி. இஸ்ரேல் என்றா இஸ்ராயேல். இஸ்ராயேல் என்ற கருத்து என்ன? அபுதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடிமை. மேலான சகோதரர்களே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இவங்க ஒரு கனவு காண்றாங்க. அந்த வரலாறு தெரியும். என்ன? 11 அதாவது சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் சஜ்தா செய்யறமாய் கனவு காண்றாங்க. இப்ப வாப்பட யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துல சொல்றாங்க, வாப்பா சொல்றாங்க லா தக்ஸூஸ், இதை யாருக்கும் உங்களோட சகோதரர்களுக்கு சொல்லவானாம் சொல்றாங்க. அதுக்கு பின்னால் என்ன செய்யறாங்க? புன்யாமீனை தவிர மற்ற 10 பேரும் சேர்ந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொல்ல பாக்குறாங்க. ஆரம்ப யூதர்களுடைய இதுல இந்த பரம்பரைக்கு தான் சொல்ற யூத பரம்பரை. இவங்களோட யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துல பிள்ளைகளுக்கு தான் சொல்றது பனு இஸ்ராயேல், இஸ்ராயேலுடைய பிள்ளைகள், கோத்திரங்கள், பிச்சலங்கள். இதுல 2 பிரிவு பிரிகிறாங்க. இதே பனு இஸ்ரவேலர்கள்ல யூதர்கள் என்ற ஒரு பிரிவு, இன்னொன்று நசாராக்கள் என்ற ஒரு பிரிவு. அதுலயும் யூதர்களையும் நசாராக்களும் எப்ப ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோன்றினாங்களோ அவங்களோட தௌராத் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது, இன்ஜீல் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நசாராக்களுக்கு கொடுக்கப்பட்டது. எப்ப ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல தோன்றாங்களோ அதற்கு பின்னால இவங்க என்ன செய்யலாம்? தௌராத்தை இன்ஜீலை பின்பற்றலாம், குர்ஆனை பின்பற்றணும். இந்த நேரத்துல தான் இவர்கள் குஃபார்களாக மாறுறாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இந்த நேரத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை ஆரம்பத்துல கொலை செய்ய பாக்குறாங்க. இப்ப இவங்க எல்லாம் வாழ்ற இடம் எங்க? பலஸ்தீன். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த இடம் பலஸ்தீன். அங்கிருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணத்துல போடுறாங்க, கொல்லாம. நீண்ட சரித்திரம் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். இப்ப அங்கிருந்து விற்கப்பட்டு எகிப்து நாட்டுக்கு நாடு கடத்தப்படுறாங்க. இப்ப அங்க இருக்கிற மன்னர் என்ன செய்யறாருண்டா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்து வளர்க்கறாங்க. வளர்த்துட்டு நீண்ட சம்பவம், பின்னால எகிப்து நாட்டுடைய கவர்னராக ஜனாதிபதியாக மாறுறாங்க. யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இந்த நேரத்துல 7 வருஷம் பஞ்சம் வருது. இப்ப பலஸ்தீனத்துல இருக்கக்கூடிய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா எகிப்து நாட்டுக்கு வராங்க. பலஸ்தீனத்துக்கும் எகிப்து நாட்டுக்கும் இடையில உள்ள போர்டர் தான் மஹ்பருர் ரஃபா, ரஃபா போர்டர். மேலான சகோதரர்களே, இப்ப லேண்ட் ரூட்டால வராங்க.
இங்க வந்ததன் பின்னால பலஸ்தீனத்துல கொஞ்சம் பேரும் இப்ப எகிப்து நாட்டுக்கு என்ன செய்யறாங்க, இடம் பெறாங்க. இப்ப எகிப்து நாட்டுல கண்ணியமாக 300 வருஷம் வாழ்றாங்க. யாரு? இந்த பனு இஸ்ரவேலர்கள்ல யூதர்கள். மேலாண் சகோதரர்களே, அங்க இருக்கக்கூடிய நேரத்துல ஃபிரௌனுடைய ஆட்சி வருது. எங்க? ஈஜிப்ட்ல. ஃபிரௌன் ஃபராயினா, அதுல எங்களுக்கு தெரிஞ்ச ஃபிரௌன் தான் ரம்சீசுஸ் தான் என்று சொல்றது. நாங்க சொல்ற ஃபிரௌன். இவருடைய ஆட்சி காலத்துல இந்த பனு இஸ்ரவேலர்களை அடிமைகளாக பயன்படுத்த ஆரம்பிச்சாரு அவங்களோட ஆட்சி காலத்துல. இந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த யூத பரம்பரைய பனு இஸ்ரவேலர்களை பாதுகாக்கிறதுக்கு அனுப்பின 2 நபிமார்கள் தான் நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாமும் நபீனா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இவங்க வந்து இவங்களை பாதுகாத்து, இவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிரௌன் இருந்து இவங்களை பாதுகாத்து, ஃபிரௌன் திரட்டி போறான் யார? இவங்களை கொலை செய்யறதுக்கு தான். யூதர்கள் இருக்கிறாங்களே, இவங்களை கொலை செய்யத்தான் ஃபிரௌன் அந்த காலத்திலே ட்ரை பண்ணினான். அந்த நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை ஏற்றுக்கொண்டவங்களோட அப்படியே போறாங்க. ஃபிரௌன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண் முன்னாலேயே என்னது கடல்ல மூழ்கடிக்க செஞ்சு மரணிக்க செய்யறான். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இப்ப ஃபிரௌன் கூட்டமும் சாகடிக்கப்பட்டதன் பின்னால மரணிக்க செஞ்சதன் பின்னால கண் முன்னுக்கு அல்லாஹ்வோட உதவியை பார்த்தவர்கள் இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் இவங்களை கூட்டிக் கொண்டு போறாங்க. கூட்டிக் கொண்டு போகக்கூடிய நேரத்துல ஒரு இடத்துல ஒரு கூட்டம் சிலையை வணங்கி கொண்டிருக்குது. அந்த சிலையை பார்த்த உடனே இந்த கூட்டம் அல்லாஹ்வோட உதவியை நேர பார்த்தாங்க. ஃபிரௌன் அவனோட கூட்டத்தை எல்லாம் அழிச்சே போட்டான். நேரடியா பார்த்தவங்க, ஃபிரௌன் கூட்டத்தை பார்த்தவங்க இதே பனு இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்றாங்க, இஜ்அல் லனா ஆலிஹா, இந்த இவங்க எல்லாம் சிலையோட வணங்குறாங்க தானே, அத மாதிரி சிலையோண்டு எங்களுக்கும் செஞ்சுட்டாங்களே. அவ்வளவு பிடிவாதம் பிடிச்சவங்க அல்லாஹ்வோட உதவி நேர கண்டு அங்கல போக்கல மறந்து சிலை ஒன்று செஞ்சுட்டாங்கன்னு கேட்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னக்கும் கௌமுன் தஜஹலூன், மட கூட்டம் நீங்க. அதே புத்தி தான் இன்னமும் மீகி. இதனால தான் உலகத்தில் எந்த நாடு சொன்னாலும் போர நிறுத்தாம அப்பாவி மக்களை கொள்றாங்க. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அது மட்டுமல்ல, பனு இஸ்ரவேல் இவங்கள்ட்ட ஒரு பழக்கம் மீஞ்சி எல்லாம் சேர்ந்து நிர்வாணமாக குளிக்கிறது. ஹதீஸ்ல வருது, நிர்வாணமாக குளிக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் தனியே குளிப்பாங்க. ஏன்? வெக்க முடியவங்க. இவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, நீங்க தான் வெக்கம் இல்லாம குளிக்கிறீங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சரி குளிக்க விடுங்களே. அவங்க தனியே குளிக்கிறத நினைச்சு இவங்க என்ன தெரியுமா பேசிக்கொள்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மறைவான இடத்துல ஏதோ ஒரு நோய் ஆயிட்டு எங்களோட வந்து குளிக்கிறது. இவ்வளவு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை போட்டு படாத பாடு படுத்தினவர்கள் தான் இந்த யூதர்கள். மேலாண் சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாக்கணும். எப்படி குளிக்க போறாங்க, ஒரு கல்லு ஆடையை கலட்டி வைக்கிறாங்க. வச்ச உடனே அல்லாஹ் கல்லு குத்துற விடுறான், ஆடை எடுத்துக்கொண்டு ஓடும். கல்லு ஓடுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் பின்னுக்கால திரட்டி யா ஹஜரி சௌபி யா ஹஜர், உடுப்பத்தான்னு சொல்லி பின்னுக்கால ஓடுறாங்க. இப்ப பனு இஸ்ரவேலர்கள் எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தா நிர்வாணமாக பார்த்த உடனே சொன்னாங்க, இல்ல அவங்களுக்கு ஒரு நோயும் இல்ல. அல்லாஹ் ஃபபர்ரஹுல்லாஹ், இவங்க சொல்ற கதைய பொய்ப்பிச்சான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவ்வளவு மோசமானவர்கள். அது மட்டுமல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் ஒரு பயணம் போன நேரத்துல ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சுகமில்லாம போய் மௌத்தா போறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அடக்கிட்டு திரும்ப வரக்கொள்ள பனு இஸ்ரவேலர்கள் கேட்டாங்க, எங்க ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம்? சொன்னாங்க, மௌத்தா போயிட்டாங்க. அப்ப நீங்க தான் கொண்டிருப்பீங்க. யாரு? இந்த யூதர்கள். மேலாண் சகோதரர்கள், அது மட்டுமல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் 40 நாள் போனாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்திக்க தூர் சீனா மலைக்கு. இந்த நேரத்துல ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டுட்டு போனாங்க. இந்த கெப்ல சாமிரி ஃபிரௌன் அழிக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை குதிரையில இறக்கின பூமிக்கு. இத கண்டவன் குதிரை எந்தெந்த இடத்துல படுதோ அந்தந்த இடத்துல இருந்து கால் படுதோ அதிலிருந்து எடுத்த மண்ணை அதாவது ஒரு மாடை செஞ்சு, தங்கத்தால் ஒரு மாடை செஞ்சு மாட்டுட வாயில போடுறான். மாடு கத்த ஆரம்பிக்குது. இத பார்த்தவங்க, அல்லாஹ்வ தௌராத்தை பின்பற்றவங்க, அதெல்லாம் விட்டுட்டு மாட்டை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோ மோசமானவர்கள் இந்த பனு இஸ்ரவேலர்கள். மேலாண் சகோதரர்களை, மாட்டை வணங்க ஆரம்பிச்ச உடனே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. 40 நாள் முடிச்சுட்டு திரும்பி வராங்க. வந்த உடனே
கோவத்தில மாட்ட வணங்குறத பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோவத்தில ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் தாடியை பிடிச்சிட்டாங்க. சொன்னாங்க லா தஅഖுத் பிலிஹியதி வலா பிரஸி, என்ற தலையை என்ற தாடியை பிடிச்சி இருக்கவானாம். இன்னி ஹஸீது அன் தகூல ஃபர்ரக்த பைன பனி இஸ்ராயீல, நான் இவங்களை தடுக்க போயிருந்தா சொல்லி பார்த்தேன் கேட்கல, இன்னும் தடுக்க போயிருந்தா இவங்களுக்குள்ள 2-3 குரூப் உருவாயிக்கும், அதனால விட்டுட்டேன். அதுக்கு பின்னால மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, நீங்க செஞ்ச பாவத்துக்கு ஃபதூபு இலா பாரிக்கும், அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யுங்கன்னு சொல்லி 70 பேரை கூட்டிக் கொண்டு மறுபடியும் தௌபாவுக்காக தூர் சீனா மலைக்கு போறாங்க. தூர் சீனா மலை என்றது மேலாண் சகோதரர்களே கிட்டத்தட்ட 6 அவர் நான் ஏறி இருக்கிறேன் மேல. அந்த தூர் சீனா மலையில கல்லுகள் எடுத்தா பேர்னுடைய அடையாளம் இருக்கு. அப்படி என்ன பத்தின் அடையாளம் அல்லாஹ் ஆலம். அவங்க சொல்லுவாங்க, எகிப்து நாட்டு மக்கள் சொல்லுவாங்க என்னன்னா, ஃபலம்மா தஜல்லா ரப்பூ லில் ஜபல், இந்த மலைக்கு இறைவனுடைய ஒளி வெளியாகினோடனே அப்படி துண்டு துண்டா போச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் மயங்கி விழுந்தாங்க. அது பட்டதுடைய அடையாளம் என்று சொல்லுவாங்க அல்லாஹ் ஆலம். மேலாண் சகோதரர்களே 6 அவர் மேல ஒரு பள்ளி வாசலும் ஒரு சேர்ச்சும் இருக்கு. என்னன்னு சொன்னா கிபித்தீன்கள், அதாவது கிபித் வம்சம். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் ஒருத்தர் தான் மாரியா. இவங்க அந்த கிபித்தியா எகிப்து நாட்டுல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சது மாரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள. இவங்களோட வம்சம் இன்னும் மீக்குது எகிப்து நாட்டுல. அவர்கள் கோப்டெண்டுவாங்க, அவங்க அதாவது கிறிஸ்டியன்ஸ். மேலாண் சகோதரர்களே இந்த நேரத்துல தூர் சீனா மலையில ஏறுறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் தௌபாவுக்காக 70 பேரை வச்சுட்டு. இப்ப மேக கூட்டம் இந்த நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்தை விலங்கல்ல, 70 பேர் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த மேக கூட்டத்தால ஒன்றும் விளங்குது இல்லையே, ஆனா சப்தம் கேக்குது. என்ன சப்தம்? மூசா அலைஹிஸ்ஸலாமும் அல்லாஹ்வோட பேசக்கூடியது. அதனால மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பேர் கலீமுல்லாஹ், அல்லாஹ்வோட பேசக்கூடியவர். மேலாண் ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசுறாங்க. பேசுற சப்தத்தை கேட்டுட்டு பின்னுக்கால வந்து சொன்னாங்க, தௌராத்தை கொடுத்து சொன்னாங்க, இந்த தௌராத்தை பின்பற்றுங்க, நீங்க தௌபா செய்யுங்க. உடனே சொன்ன உடனே அவ்வளவு நல்ல கேட்டவங்க என்ன, அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யறத அல்லாஹ்வோட பேசுறத காதால கேட்டவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, லன் நுமின லக ஹத்தா நரல்லாஹ ஜஹரா, நாங்க ஈமான் கொள்ள மாட்டோம், நாங்க அல்லாஹ்வை எங்கட கண்ணாலே பார்க்கணும். அப்ப எவ்வளவு புடிவாதம் பிடிச்சவங்களா இது, அல்லாஹ்வை எங்கட கண்ணால பார்க்கணும். அல்லாஹ் தஆலா ஒரு சத்தத்தை வெளியாக்கி 70 பேர் மௌத்தா போறாங்க. மௌத்தா போன உடனே மறுபடியும் அல்லாஹ் உசுர கொடுக்குற 70 பேருக்கு. எலுமின் உடனே இப்ப சரி ஈமான் கொள்ளுங்க என்று சொன்னா, இல்ல இல்ல நாங்க அல்லாஹ்வை பார்க்கணும். மேலாண் சகோதரர்களே சும்மா இந்த அப்பாவி மக்களை விட்டு வைப்பாங்களா? அவ்வளவு அந்த காலத்திலேயே அவ்வளவு மோசமானவர்கள், உள்ள மோசமானவர்கள். இந்த காலத்து அதே வம்சம் தான் இருக்குது இஸ்ரேல்ல. மேலாண் சகோதரர்களே அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா என்ன தெரியுமா செஞ்சான், வை ரஃபஅனா பிக்கும், அதாவது குர்ஆன் சொல்லுது தூர் சீனா மலைய இவங்க தலைக்கு மேலால உசத்தினான். ஈமான் கொள்ளலண்டா இந்த மலை அவங்களோட தலையில புழு. உடனே என்ன செஞ்சாங்க, சுஜூத் செஞ்சாங்க பயத்துல. தலைக்கு மேல மலை, ஈமான் கொள்ளலண்டா தலையில இந்த மலை புழு. உடனே சுஜூத் செஞ்சாங்க. சுஜூதும் எப்படி தெரியுமா, என்ன ப்ராப்பர் ஒழுங்கால சுஜூது இல்ல, ஒரு கண்ணால செஞ்சு இன்னொரு கண்ணால பார்த்தாங்க, மழை புழுமா புழல்லையாண்டு. அவ்வளவு லேசில நம்பாத மக்கள் தான் இவர்கள். இதனால தான் ஒரு முறை கனிமத்தை பிரிச்சு கொடுக்கக்கூடிய நேரத்துல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு யுத்தத்துல வெற்றி பெற்று கனிமத்தை பிரிச்சு கொடுக்கறாங்க. அந்த நேரத்துல ஒருவர் சொன்னாரு, இது நீதமாக பிரிக்கல என்று சொல்லி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குறை சொன்னாங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடனே என்ன சொன்னாங்க, அல்லாஹ் ரசூல் நீதம் செலுத்தாட்டி வேற யார் நீதம் செலுத்த போறா? அல்லாஹ் ரசூல் நீதம் செலுத்தாட்டி வேற யார் நீதம் செலுத்த போறா? சொல்லிட்டு சொன்னாங்க, லகத் ஊரிய அக்ஸர மின் ஹாதா, லகத் ஊரிய மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், இதை விட பனு இஸ்ரவேலர்கள் அவங்கள போட்டு நோவிச்சாங்க, அவங்கள அந்த அளவுக்கு நோவிச்சாங்க, என்ன விட மேலாண் சகோதரர்களே அந்த அளவுக்கு நோவிச்சார்கள். அது மட்டுமல்ல, நான் சொன்னேன் ஃபிரௌன அல்லாஹ் கண்முன்னுக்கு என்னது அழிச்சு போடுறான். இப்ப எல்லாம் வந்த போறோம். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹி அறிவிக்கிறான், என்னண்டா நீங்க பலஸ்தீனத்துக்கு போங்க. எங்க போங்க? பைத்துல் மக்திஸ்க்கு போங்க. இப்ப பைத்துல் மக்திஸ்க்கு போறவங்க மேலாண் சகோதரர்களே என்ன சொன்னாங்கண்டா, ஆரம்பத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் நல்ல தெரியும் அல்லாஹ்வுடைய உதவி வரும். அல்லாஹ் சொல்றான் பைத்துல் மக்திஸ
ஜப்பாரியங்கள் என்ன செய்யறாங்க, அவங்களோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாங்க. நீங்க போய் ஃபைட் பண்ணி நீங்க பைத்துல் மக்திஸ்க்கு போங்க, யுத்தம் செய்யுங்க. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் 12 பேரை ஒன்னாவது அனுப்புறாங்க உளவு பாக்குறதுக்கு, நிலைமைகள் என்னன்னு சொல்லி. அது ஒரு சுன்னா. 12 பேரும் போய் பார்த்தா ஜப்பாரியங்களோட சைஸ் வந்து தென்னை மரம் சைஸ். என்ன தென்னை மரம் சைஸ். போன 12 பேரையும் அப்படியே பிடிக்கலாம், அவ்வளவு சக்தி உள்ளவங்க. பார்த்தவங்க இதே பனு இஸ்ரவேலர்கள், அல்லாஹ்வோட உதவியை பார்த்தவங்க திரும்ப வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து சொன்னாங்க, இன்னால் அன்னதுகுலஹா, எங்களுக்கு அங்க போவேலாம். இன்ன பியா கௌமன் ஜப்பாரில், சக்தியுடைய ஒசரமான அந்த ஜப்பாரின்கள் அங்க இருக்கிறாங்க, எங்களுக்கு போவேலா. நீங்க ஓணுமெண்டா அந்த வரப்பு அல்லாஹ் வரைக்கும் நீங்க யுத்தம் செஞ்சுக்கோங்க. அல்லாஹ்வோட உதவியை பார்த்தவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு என்று சொன்னா, ஒரு 40 வருஷமாக முஹர்ரமத்துன் அலைஹிம் 40 சனா, 40 வருஷமாக ஒரே இடத்துல சுத்த விட்டாங்க. எப்படி என்றா 24 கிலோமீட்டருக்குள்ளுக்க, உதாரணத்துக்கு சொல்லுவோம், வெள்ளம்பிட்டில இருந்து எங்கட பயணத்தை ஆரம்பிச்சாச்சு. எங்க அவிஸ்தா வரைக்கும் போயாச்சு. அந்தியாவிக்கு என்ன அந்தி நேரம் ஆவிச்சு, களைச்சு போய் சாரி நாளைக்கு மறுபடியும் அவிஸ்தாவலில இருந்து போவோம் ரத்னபுர சைடுக்கு. அப்படி தூங்கி எழுப்பி பார்த்தா அல்லாஹ் தஆலா மறுபடியும் தூக்கி வெள்ளம்பிட்டிலே வச்சான். 40 வருஷம் ஒரே இடத்துல சுத்த விட்டான் அல்லாஹ் தஆலா. அதுக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சப்போர்ட்க்கு யூஷா இப்னு நூன் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு நபியை அனுப்பி அதுக்கு பின்னால பைத்துல் மக்திஸை வெற்றி கொள்றாங்க. அதுக்கு பின்னால மூசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தா போறாங்க, யூஷா இப்னு நூன் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தா போறாங்க. இவங்க எல்லாம் பனு இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள். இஸ்லாமிய உறவுகளே, ஷம்வேல் என்ற ஒரு நபி அல்லாஹ் அனுப்புறான். அதுக்கு பின்னால தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு பின்னால யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு பின்னால அதாவது எங்கட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் தஆலா இதே யூதர்களுக்கு அல்லாஹ் தஆலா அனுப்பி வச்சான். என்ன சொன்னாங்க, ஃபத்தினா பிமா தஇதுனா, நீங்க சொல்ற மாதிரி அதாப இறக்கி காட்டுங்க, 7 மினிட் இறக்கி காட்டுங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு போறாங்க. அந்த படகுடைய சம்பவம் நடக்குது. மேலாண் சகோதரர்களே, அதே போல அல்லாஹ் தஆலா இவங்களுக்கு இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தையும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தையும் கொண்டு போட்டாங்க. இவங்க தான் யாரு? இதே யூதர்கள். நபிமார்களை கொண்டவர்கள் அப்பாவி மக்களை கொல்லாம விடுவாங்களா? அவ்வளவு இவர்கள் பிடிவாதம் பிடித்தவர்கள். கடைசியாக ஆரம்ப நபி நபீனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், கடைசியாக இதே பனு இஸ்ரவேலர்களுக்கு இதே யூதர்களுக்கு அனுப்பப்பட்ட நபி தான் நபியுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்த உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஆண் துணை இல்லாம பிள்ளைய உருவாகுறாங்க. அல்லாஹ் தஆலா ரூஹா ஊத வைக்கிறான். என்ன தெரியுமா சொன்னாங்க, லகத் ஜித்தி ஷைஅன் ஃபரியா, நீங்க ஒரு விபச்சாரி என்றாங்க. யாரை பார்த்து? மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து. மேலான சகோதரர்களே, அதுக்கு பின்னால ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்ல பார்த்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்டாங்களோ பனு இஸ்ரவேலர்கள் அவர்கள் நசாராக்களாக மாறுறாங்க. அன்பான இஸ்லாமியர்களே, இப்படி இவர்களுடைய வரலாறை எடுத்துக்கொண்டேன்னு சொன்னா, நபிமார்களை கொண்டவர்கள் ஈமான் லேசில ஈமான் கொள்ள மாட்டாங்க. என்றாலும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சிலவங்க ஈமான் கொண்டாங்க, தௌராத் ஈமான் கொண்டாங்க, இஞ்சில ஈமான் கொண்டாங்க. ஈமான் கொண்டவங்களை விட அல்லாஹ்வை மறுத்தவங்க தான் அதிகம். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, கடைசி நபியும் இவ்வளவு நபிமார்கள் அனுப்பி கடைசி நபியும் எங்கட வம்சத்துல தான் வரணும் என்று எதிர்பார்த்தவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் ஆரம்பத்துல சொன்னேன், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில அல்லாஹ் தஆலா எங்கட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வெளியாக்குறார். வெளியாக்கின உடனே கோபம் கூடுது. எல்லா நபிமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து எல்லாமே எங்கட பரம்பரை எங்கட வம்சத்துல வந்தவங்க, கடைசி நபி எங்கட வம்சத்துல அனுப்பல்ல. கோபம் வந்துட்டு 4 முறை எங்கட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கொல்றதுக்கு ட்ரை பண்ணினாங்க. ஒன்று ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா, சாதியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட பராமரிப்புல கொல்ல பார்த்தாங்க. இரண்டாவது பனு நதீர் என்று சொல்லக்கூடிய இந்த யூதர்களுடைய 3 கோத்திரம் மதீனால இருந்துச்சு. ஒன்று பனு கைனுகா, பனு நதீர், பனு குரைலா. இந்த பனு நதீர் என்றவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்கார்ந்து தீக்கிறாங்க, பின்னுக்கால கல்லொண்டு தலையில போட்டு கொள்ள பார்த்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி அறிவிக்கிறாங்க. அதுக்கு பின்னால ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களோட யுத்தம் செய்யறாங்க. மூணாவது லபீத் இப்னு ஆஸம் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூனியம் செய்யறாங்க. இவன் ஒரு யூதன். நாலாவது கைபருடைய யுத்தத்துல
ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நஞ்சூட்டப்பட்ட ஆடு கொடுக்கப்படுது. மேலான சகோதரர்களே, அது மட்டுமல்ல, சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க ரெண்டு பேரும் கொல்றதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தவன் அப்துல்லா இப்னு சபா என்று சொல்லக்கூடிய யூதன். இன்னைக்கு உலகத்துல ஷியாக்கள் காதியானிகள் பரவுறதுக்கு காரணமே இந்த அப்துல்லா இப்னு சபாவுடைய திட்டம். இப்படி யூதர்கள் இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய விரோதிகள். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இதே யூதர்கள் பலஸ்தீனத்துல வாழ்ந்தவங்க அந்த காலத்திலேயே, பலஸ்தீன் என்றது இன்றைக்கு நேற்று இல்ல, மீலாது கிறிஸ்துக்கு முன்னாலேயே கன்ஆனியன்கள், அபரானியன்கள், ஆசூரியன்கள், பாபிலியன்கள் இவங்க எல்லாம் ஆட்சி செஞ்ச இடம் தான் பலஸ்தீனத்துடைய பூமி. மேலான சகோதரர்களே, இந்த பாபிலியன்களுடைய காலத்திலையும் ஆசூரியன்களுடைய காலத்திலையும் இந்த யூதர்களுடைய அட்டகாசம் தாங்கலாம அந்த காலத்திலேயே ஜெர்மன் போன்ற பகுதிக்கு நாடு கடத்தப்பட்டாங்க. ஜெர்மன்ல முதலாம் உலக போர் நடக்குது. அந்த வரலாறு நாங்க படிச்சிருக்கோம். 1914 to 1918 4 வருஷம் நடக்குது. இந்த நேரத்துல ஜெர்மன் என்ன செய்யுதுன்னு சொன்னா தோல்வியை சந்திக்குது முதலாம் உலக போர்ல. அதுக்கு பின்னால அன்பான இஸ்லாமிய உறவுகளே, ஜெர்மனுடைய ஆட்சியாளராக முதலாம் உலக போர்ல உளவாளியாக செயல்பட்டவர் தான் அடால்ஃப் ஹிட்லர். ஹிட்லருடைய வரலாறு நாங்க படிச்சிருக்கிறோம். இவருடைய சின்ன காலத்துல இவர் ஆர்டிஸ்ட், ஓவியராக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சார். அந்த காலத்திலே யூதர்களால இவர் நிராகரிக்கப்பட்டார். இவருடைய ஓவியத்தை ரிஜெக்ட் பண்ணாங்க. இவருக்கு ஒரு யூதத்தின் மேல, யூதர்கள் மேல ஒரு கோபம். இப்ப 1914 to 18 ஜெர்மன் எக்கனாமிக் ரீதியாகவும் வேர்ல்ட்ல உலக யுத்தத்தில் தோல்வியை சந்திச்சு. இந்த நேரத்தில் இவர் தான் கண்டுபிடிச்சாரு ஏன் ஜெர்மன் தோத்துச்சு. முதலாம் உலக போர்ல ஜெர்மன் தோக்க காரணம் என்ன கண்டுபிடிச்சா யூதர்கள் தான் காரணம். மேலாண்மை இதனால தான் 1939 இருந்து 1945 வரைக்கும் 6 வருஷம் இதுக்குள்ள ஜெர்மன் ஆரம்பத்தில் வெற்றி பெற்றாலும் பின்னால தோல்வியை சந்திக்குது. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, யூத வதை முகாம்களை உருவாக்கி இந்த ஹிட்லர் கிட்டத்தட்ட 60 லட்சம் யூதர்களை கொண்டே போட்டாரு. 1943 சொன்னாரு, எங்கட நாட்டுல ஒரு யூதன் கூட இல்ல, முழு உலகமும் அதிர்ச்சிக்குள்ளாச்சு. ஏன் யூதர்களே இல்லாத நாடு. மேலாண்மை சொல்றதுக்கு நேரம் போறா, டைம் போய்கிட்டு. இப்படி வெறி பிடித்தவர்கள் தான் இந்த யூதர்கள். அதனால தான் ஹிட்லர் கொண்டுட்டு சொன்னாரு 7500 யூதர்கள் விட்டுட்டு போனாரு. 7500 யூதர்கள் நான் இவங்களையும் கொல்லஞ்சி விட்டுட்டு போறேன். என்ன தெரியுமா, பின்னால சரித்திரம் சொல்லும் இந்த யூதர்களை விடாம அவங்களையும் கொண்டுட்டே போவேன்னு சொல்லி சரித்திரம் சொல்லும். மேலாண் சகோதரர்களே, அதனால் நாங்க அவர் செஞ்சது சரியா பிள்ளையான்னு நான் சொல்லல. ஆனாலும் நாங்க இன்றைக்கு நாளுக்கு நாள் கஸால நடக்கக்கூடிய அந்த நிலவரங்கள் எங்களுக்கு தெரியும். மேலாண் சகோதரர்களே, எப்படி ஹிட்லர் இந்த யூதர்களை ஒழிச்சாரோ, இந்த யூதர்களை எதிர்த்த ஒரே ஒரு தலைவர் கிங் ஃபைசல். இன்றைக்கு அரபு நாடுகளை நாங்க எல்லாம் பேசுறோம். என்ன அரபு நாடுகளுக்கு கல்ஃப் உதவி செய்யுமே. மேலாண் சகோதரர்களே, இவங்க வாய் துறக்கிறது டென்டிஸ்ட மட்டும் தான். யார்கிட்ட பல்ல காட்டுறதுக்கு மட்டும்தான் வாய் துறப்பாங்க. எத்தனை முஸ்லிம்கள் கொல்லப்பட்டாலும் சுஹதாக்களாக மாறினாலும் இவங்க கொடுக்கிற பெட்ரோலை நிப்பாட்ட மாட்டாங்க. கிங் ஃபைசல் இதை சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் முடித்துக் கொள்றேன். இதை கொஞ்சம் கேளுங்க. மேலாண் சகோதரர்களே, கிங் ஃபைசல் 1964 இருந்து 1975 வரைக்கும் 11 வருஷம் சவுதியுடைய மன்னராக இருந்தவர். இவருக்கு ஒரு மிம்பர் இருந்துச்சு இவருடைய அரண்மனையில. இத மாதிரி பல வேலை செஞ்ச மிம்பர். இவர் சொல்லுவாருக்கு தெரியுமா, இந்த மிம்பரை பைத்துல் மக்திஸ அந்த யூதர்கள் தந்து கைப்பற்றி அங்க கொண்டு போய் இந்த மிம்பரை வச்சு அதுல நான் குத்துபா செய்யணும்னு சொல்லுவாரு. 1969 பலஸ்தீனத்துல மிகப்பெரிய இத மாதிரி மக்களை கொள்றதுக்கு ஆரம்பிச்ச நேரத்துல உடனே சொன்னாரு, இஸ்ரேலுக்கோ அல்லது யூரோப்போ யார் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுதோ அப்படியான அமெரிக்காக்கோ நான் என் நாட்டுல இருந்து பெட்ரோலை தரமாட்டேன். மேலாண் சகோதரர்களே, பயந்துட்டாங்க. யுஎஸ் வேற நாடுகள்ல கேட்க ஆரம்பிச்சாங்க. எங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்கால நடந்த பெட்ரோல் இல்லாம கொஞ்ச நாள் இருந்தோம் தானே. எல்லா பெட்ரோல் செட்ல என்ன போட்டிருந்தாங்க, இன்றைக்கு பெட்ரோல் நெத்த போட்டிருந்தாங்க தானே.
1979 இதுல இருக்குது. சாரி நோ ஃபியூல் டுடே. இன்னைக்கு எங்க ஸ்டேஷன்ல பெட்ரோல் இல்ல. எங்க போட்டிருந்தாங்க? அமெரிக்கால. யாரு கொடுக்கல? கிங் ஃபைசல் கொடுக்கல, தரமாட்டேன். நீ எப்ப இந்த நாட்டை முஸ்லிம்கள் குடுத்துட்டு போறியோ அது வரைக்கும் தரமாட்டேன். உடனே ஃபாரின் அஃபேர்ஸ் செக்ரட்டரி என்ன செஞ்சாங்க? அமெரிக்கால இருந்து இங்க அனுப்புறாங்க. யாரோட பேசுறதுக்கு? கெஸ்பா வெயின் பேக்கர் என்றவர். எங்க கிங் ஃபைசலோட பேச. பெட்ரோல் இல்லாம உலகமே ஓடாது. மேலாம் அவர்களே வந்தவர கிங் ஃபைசல் என்ன தெரியுமா செஞ்சாரு? அவரை கையோட பிடிச்சி டெசர்ட் எங்க பாலைவனத்துக்கு கூட்டி போனாரு. கூட்டி போய் ஒரு டென்ட் ஒன்று அடிச்சிருந்துச்சு. அமெரிக்காவுடைய ஃபாரின் அஃபேர்ஸ் செக்ரட்டரிய எப்படி வெல்கம் பண்றாருன்னு பாருங்க. அந்த டென்ட்ல உட்கார வச்சாரு. எங்க நிலத்துல உட்கார வச்ச உடனே அதுல ஒரு கோப்பையில சம்சம் தண்ணி இருந்துச்சு, இன்னொரு கோப்பையில பால் இருந்துச்சு, இன்னொரு தட்டுல ரொட்டி, இன்னொரு தட்டில என்னது ஈச்சப்பழம். சொன்னாரு, உங்களோட அமெரிக்கா சொல்லுது எங்களுக்கு பொருளாதார தடை விதிப்பதாக. பொருளாதார தடை விதிச்சா எங்கட பெட்ரோல் பங்குக்கு ஃபயர் பண்ணினா நாங்க எங்கட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயணம் செஞ்ச ஒட்டகத்துல பயணம் செய்ய ரெடி. எங்கட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத நாளையும் திண்டுத்தான் வாழ்ந்தாங்க. இத திங்கிறதுக்கு நாங்க மறுபடியும் அதே காலத்துக்கு போவ ரெடி. 7 மெண்டா பொருளாதார தடை விதிச்சு கொள்ள சொல்லுங்க சொல்லி அவர் அனுப்பினாரு. வந்த கோவத்துல அவர் சொல்லிட்டு போனாரு, யூ வில் ஹேவ் டு பே ஃபார் திஸ். ஒரு நாளைக்கு இதற்கு பழி தீர்த்தே தீர்வேன் என்று சொல்லிட்டு போனவர் தான் 1975 அவருடைய சகோதரனுடைய மகன் ஃபைசல் இப்னு முசாயித் என்பவரால கிங் ஃபைசல் ஷஹீதாக்கப்படுறாரு. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, பாகிஸ்தான்ல இருந்து ஒரு வருஷம் பட்ஜெட் சவுதியுடைய பட்ஜெட்டாரன் இந்த இஸ்ரேல இல்லாமாக்குங்க என்று சொன்னாரு. பயந்தார்கள். மேலாண் சகோதரர்களே, அதே கிங் ஃபைசலுடைய வரலாறு காட்டித்தான் இன்றைக்கும் ஆட்சியாளர்களை அடக்கி வச்சிருக்கிறாங்க. அதனால அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இவங்க வருவாங்க, அவங்க பேசுவாங்க, அது ஒன்றும் கியாமத் நாள் வரைக்கும் நடக்காது. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரும் வரைக்கும் அது ஒன்றும் நடக்காது. மஹ்தி அலைஹிஸ்ஸலாமும் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் டமஸ்கஸ்ல இறங்குவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் வந்து யுத்தம் செஞ்சு பாபுல் லுத் என்று சொல்லக்கூடிய பலஸ்தீனத்துல உள்ள 1944ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட ஏர்போர்ட் அந்த இடத்துல வச்சு தஜ்ஜாலும் இந்த உள்ள இஸ்ரேலுடைய யூதர்களும் கொல்லப்படுவாங்க. அப்பதான் அந்த பலஸ்தீன பூமி எங்களுடைய கையில நிச்சயமாக வரும். அது வரைக்கும் கோழைகளாக தன்னை வகிப்பாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, கடைசியாக சொல்லிட்டு முடிச்சு கொள்றேன். நாங்க இந்த மக்களுக்காக என்ன செய்யறது? இந்த மக்களுக்காக என்ன செய்யறது எங்களுக்கு தெரியும். நீங்க நேற்று கூட வாசிப்பீங்க, ஸ்டார்பக்ஸ், கொக்கா கோலா, பெப்சி இன்றைக்கு பில்லியன் கணக்கில் லொஸ்ட சந்திச்சு. ஏன்? அதற்கு பங்களிப்பு செஞ்ச எல்லாத்துக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். ஆனாலும் கவலையான ஒரு விஷயம், இன்றைக்கு வரைக்கும் நேற்று வரைக்கும் கிட்டத்தட்ட 16,000 சுகதாக்கள், 5,000க்கும் மேற்பட்ட சின்ன பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதுல 800 லட்சம் பிள்ளைகள இன்னமும் அடையாளம் காண இல்லாம இருக்குது. போன கிழமை கூட ஒரு புள்ள கோச்சு கொள்ளவா, நான் கொஞ்சம் கேட்டுக்கோங்க, ஒரு புள்ள தன்னுடைய சக்கராத்துல சொல்லுது, வாப்பா மிசைல் பட்டு போம் பட்டு இருக்குது. கடைசி நேரம் வாப்பா கெட்டி பிடிக்கிறாரு, அந்த வீடியோ இருக்குது, அந்த புள்ள அரபுல பேசுது, வாப்பா எனக்கு சுவர்க்கத்தில் ஓடக்கூடிய ஆறுகள் கண்ணுக்கு விளங்குது, சுவர்க்கத்தில் ஓடக்கூடிய ஆறுகள் கண்ணுக்கு விளங்குது. அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எவ்வளவு பெரிய நியமத்தை செஞ்சிருக்கிறான். அல்லாஹ்க்கு என்ன நன்றி செலுத்தினோம்? சுபோ தொழுந்தோமா? இன்றைக்கு எத்தனை பேர் தொழுந்தோம் சகோதரர்களே? இந்த இஸ்ரேலிய இந்த யூதர்களுக்கு எதிராக நாங்க செய்வே என்ன? ஹிட்லருடைய 3 திட்டம் யூதர்கள் அழிக்கிறதுக்கு முதலாவது செஞ்ச வேலை என்ன தெரியுமா? இஸ்ரேல் அந்த யூதர்களால உருவாக்கப்படக்கூடிய பொருள்களை பாய்காட் பண்ணினாரு. இன்னைக்கு எங்கட அதாவது யாரும் கோச்சுக்கொள்ளவான எங்கட முஸ்லிம் வியாபாரிகள் கோச்சுக்கொள்ளவான யாரும் இன்னமும் கூட இஸ்ரேலிய ப்ராடக்ட விற்கிறாங்க. மேலாண் சகோதரர்களே, நீங்களும் மாற்றிக்கொள்ளுவீங்க. கியாமத் நாள்ல ஷஹீத் ஆகக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு நீங்களும் பொறுப்பு என்பதை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. அந்த மக்களுக்காக எங்களால் வேண்டியதை செய்வோம். சின்ன சின்ன சதகாக்கள் கொடுத்து அந்த மக்களுடைய நிலைமையா அல்லாஹ் சீராக் என்று சொல்லி அவனிடத்துல துஆ கேட்போம். நிச்சயமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களோட நிலைமைகளை சீராக்குவான். எங்களுக்கு உண்மையான ஈமான்களை அல்லாஹ் தஆலா நிச்சயமாக தருவான். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பெற்றார் உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முழுலக முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ்.
அந்த பலஸ்தீன முஸ்லிம்களை பாதுகாத்தியா அல்ல, அந்த சுஹதாக்களை கபூல் செஞ்சியா அல்ல. உன்னை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணத்தால அவர்கள் ஷஹீதாக்கப்படுறார்கள் யா அல்லா, அநியாயம் செய்யப்படுகிறார்கள் யா அல்லா. எம்மை விட அறிந்த ரப்பாக இருக்கிறாய் ரஹ்மானே, உன்னிடத்துல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா அல்லா, நீ அறிந்த ரப்பாக இருக்கிறாய் யா அல்லா. அந்த மக்களை பாதுகாத்தியா அல்லா, உண்மையான ஈமான்தாரிகளாக எங்களை மாற்றியா அல்லா. பல நிஅமத்துகள் எங்களுக்கு தந்திருக்கிறாய் ரஹ்மானே, உனக்கு இன்னும் நன்றி செலுத்தலையா அல்லா, இன்னும் தொழலையா அல்லா, சரியாக தொழுகையை பேணுதல் இல்லாம இருக்கிறோம் ரஹ்மானே. சுபஹ் சொல்லக்கூடிய அடியார்களாக ஆக்கியா அல்லா, உன்னிடத்துல கையேந்தக்கூடிய அடியார்களாக ஆக்கியா அல்லா. எங்களுடைய குழந்தை செல்வங்களை பாதுகாத்தியா அல்லா, அவர்களை ஹாஃபிஸ்களாக, ஆலிம்களாக, துஆஸ்களாக கபூல் செஞ்சியா அல்லா, நல்லவர்களாக ஆக்கியா அல்லா. எம்மையும் அவர்களையும் உலக முஸ்லிம்களையும் கேள்வி கணக்கின்றி சொர்க்கத்துக்கு போகக்கூடிய கூட்டுதல் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.